கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை துறையின் சார்பில் HI கிரெசென்டோ எனும் மாபெரும் கருத்தரங்கு நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை துறையின் சார்பில் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக HI கிரெசென்டோ எனும் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் என்னும் மாபெரும் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் A. பொன்னுசாமி துவக்கி வைத்த இதன் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சத்தை தலைமை அதிகாரி K. கருணாகரன் மற்றும் கல்லூரியின் செயலாளர் சரஸ்வதி, நிர்வாக செயலாளர் பிரியா ஆகியோர் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு கல்லூரியில் இருந்து கலந்து கொண்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் தீபக், ஸ்ரீகாந்த், தங்கபாண்டியன், சந்து, நாயர், GS குமார், கிஷோர், சந்திரன், சுதாகர் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளின் கீழ் உரையாற்றினார். இதில் தனியாக தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பித்தால் அதனுடைய நன்மைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், ஒரு தொழில் நிறுவனங்களை எப்படி உருவாக்கலாம், தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் உள்ளிட்டவை கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கை மேலாண்மை துறை தலைவர் டாக்டர் ப. சுதாகர், உதவி பேராசிரியர் திருமதி விஷ்ணு பிரியதர்ஷினி, மாணவி ஒருங்கிணைப்பாளர்கள் சண்முகராஜா, சவுந்தரராஜன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். Is this scenario-based question given to us in the forum like this, and the CEO of TCS, I joined TCS as a fresher, followed by the scenario-based question which is given to me. Just a guy who's just from IIT getting into any company, they are asking you a scenario. No, we will teach. We will start teaching with our guys, and we will met our professors in the lab. Yeah, have a look. There will be mostly like project-based education, and normally to our side, it is based on theoretical. Not will be. People are getting into IITs and giving 1 crore or 2 crores. The point is, education is not only to learn; it has to experience. Ask about MSME, remaining 93% of the guys are visiting. If you go to Mumbai, and there is a place where there is an investor being happening on regular basis. Whether is it possible for them to, from your end, is it possible to fund them? Yeah, I will give you, Noida, they will visit Noida and they will ask for funds and they will show you projects. That guy is now running for 2 or 3 years with the projects to explain about this 3 years. In another 36 months, we will give you 3 crores. That will be a projection. Again, you can ask the same questions. What are the people are getting into IITs and giving 1 crore or 2 crores. The point is, education is not only to learn; it has to experience. Yeah, have a look. There will be mostly like project-based education, and normally to our side, it is based on theoretical. Not will be. A very good afternoon. This is Kishore, founder and president, Dr. Kalam Foundation, Coimbatore. First of all, hats off to the Hindustan College for organizing this High Crescendo event, where startup is becoming a major initiative, specifically in India, and it is like booming like anything. A lot of entrepreneurs are becoming, through startups. So in the initiative, where another topic or another விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, I want to talk on CSR, specifically CSR funding on the startup success. ஸோ நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறையா இருக்குது, ஆனால் சோஷியல் இம்பாக்ட் ரிலேட்டடாக நிறைய ஸ்டார்ட்அப்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய கார்பரேட்ஸ் சப்போர்ட்டிங், ரோட்டரி கிளப்ஸ், ரவுண்ட் டேபிள், அந்த மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன் திஸ் ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஐ எம் ஏ ஸ்டார்ட் அப் அட்வைசர் அண்ட் இன்வெஸ்டர். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் அப் பற்றி தான் பேச போறேன். எம்பிஏ முடிஞ்சிட்டு உடனே ஸ்டார்ட் அப் பண்ணலாமா இல்லையான்னு அதை பற்றி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போறேன். இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுதான் நான் சொல்ல போறேன். என் பெயர் சுதாகர், எம்பிஏ துறையின் தலைவர்.
ஹை கிரெசெண்டோ அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து வருடம் நடத்துகிறோம். போன வருஷம் எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்தினோம். இந்த வருஷம் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு 6 கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மும்பையிலேருந்து வந்திருக்காரு, தீபக் ஞானி. அவர் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி இன்னைக்கு காலையில் பேசி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். அதற்கு பிறகு ஸ்ரீகாந்த் ஐசிடி அகாடமிக்கோட சிஇஓ ஸ்டார்ட் அப்ஸில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் சேர்ந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி உயரும் அப்படிங்கிற கருத்தில் பேசினார். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க, அதற்கு அவர் தக்க பதில் கொடுத்தாரு. மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த அறிவுரைகள்லாம் கூறினார். அதற்கு அடுத்து இப்பொழுது தங்கபாண்டியன் சார் ஐசிடி செட்டிபோர்ட் மைக்ரோசாஃப்டோட தலைவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட கரண்ட்டில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, ஸ்டார்ட் அப்பாக என்ன பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். மத்தியானம் இன்னைக்கு சந்து நாயர் அவர்கள் பேச போகிறார். அவர் வந்து எம்பிஏ முடித்த உடனே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா, அது ஆரம்பிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, பாதகங்கள் என்ன இருக்குது, அதுக்கு என்ன சேலஞ்சஸ், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பேச போகிறாங்க. அதற்கு பிறகு செந்தில்குமார்னு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டார்ட் அப் கோச். அவர் பெங்களூரில் அவர் வந்து நிறைய கம்பெனிஸுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கருத்துரைமை பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரை கூற போகிறார் இந்த மத்தியானத்தில். இன்னைக்கு கடைசி செஷனாக திரு கிஷோர் சந்திரன் அவர்கள் ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வந்து எப்படி சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து அதில் என்ன ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது எப்படி நம்ம எம்பிஎஸ் யூஸ் பண்ணி அவங்களோட புது கருத்துக்களை ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அவங்க ஒரு தொழில் தொடங்குவதற்கான வழிமுறை வகுப்புறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ், இது ஒரு செமினார். இதை வந்து வருடம் மேனேஜ்மெண்ட் டே அப்படிங்கிற இதில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடரும். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுடைய நிறுவனத்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். செயலாளர், உதவி செயலாளர், சிஇஓ, பிரின்சிபல் அனைவருக்கும் மற்றும் எம்பிஏ துறையை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.